வணக்கம் மக்களே. நம்மள பார்த்த மாதிரி பிக் பாஸ்க்கான 3வது ப்ரோமோ வந்திருக்கு. இந்த ப்ரோமோல பார்த்தீங்கன்னா வீட்டுக்குள்ள ஆதிரை அவர்கள் திரும்ப வினோத் கிட்ட சண்டைக்கு போறாங்க. வினோத் சின்னதா ஏதாவது ஒன்று பேசிட்டா கூட அதை பிடிச்சி வச்சு ஆதிரை தேவையில்லாம சண்டை போட்டுட்டு இருக்காங்க. எனக்கு என்னமோ இவங்களுக்கான ரீஎன்ட்ரி அப்படிங்கிறது வினோத்தை காலி பண்றதுக்கு தான் நான் நினைக்கிறேன். ஏதோ யாரோ சொல்லி அனுப்பியிருக்காங்க போல, வினோத்தை போய் காலி பண்ணு, வினோத்தை போய் ட்ரிகர் பண்ணு, வினோத்தை போய் அட்டாக் பண்ணு, அவனை எப்படியாச்சும் அட்டாக் பண்ணி அவனுக்கான ஓட்டுகளை கீழே குறைச்சுடு, அவனை எப்படியாச்சும் அட்டாக் பண்ணி ட்ரிகர் பண்ணி அவனை வந்து கெட்டவன் ஆக்குன்னு சொல்லிட்டு யாரோ சொல்லி அனுப்பியிருப்பாங்க போல. ஏன்னா அந்த மாதிரி தான் வீட்டுக்கு பண்ணிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இந்த 3வது ப்ரோமோல எந்த சீனை காமிக்கிறாங்கன்னா, அந்த கோர்ட் கேஸ் முடியுதுன்னு நினைக்கிறேன். அதான் வினோத் அவர்கள் வந்து ஆதிரை மேல ஒரு கேஸ் போட்டிருந்தாங்கல்ல, அந்த கேஸ் வந்து முடியுதுன்னு நினைக்கிறேன். ஆனா அந்த கேஸை பொறுத்தவரைக்கும் கொஞ்சம் ஃபன்னா தான் இருக்கும் போல. ஏன்னா ஹாட் ஸ்டார்ல நம்மளால ஒரு ப்ரோமோ பார்க்க முடிஞ்சு, நம்ம ஆதிரை அவர்களுக்கு அரோரா தான் லாயரா போயிருக்காங்க. அரோரா கொஞ்சம் ஃபன் பண்றாங்க போல, கொஞ்சம் ஃபன்னா போயிருக்கும். பட் நம்ம அக்கா அங்க உட்கார்ந்துருக்காங்க தெரியுமா, அக்கா இருக்கும்போது அங்க ஃபன் இருக்காது. கண்டிப்பா அக்கா அங்க போய் பொத்துன்னு விழுந்து என்னடா ஃபன் பண்றீங்க, விடமாட்டேன்டா, இந்த டாஸ்க் அழிக்காம விடமாட்டேன்டான்னு சொல்லிட்டு அக்கா கண்டிப்பா அந்த டாஸ்க் அழிச்சிருவாங்க. அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இந்த ப்ரோமோல கவனிக்கும் போது வினோத் அவர்கள் இந்த கேஸ்ல தோத்துட்டாங்கன்னு எனக்கு தோணுது. வினோத் வந்து கேஸ் முடிஞ்சதுக்கு அப்புறம் எஃப்ஜே பார்த்து ஏதோ ஒரு வார்த்தை விட்டுருக்காப்ல, அந்த வார்த்தையை பிடிச்சி வச்சுட்டு தான் இப்ப ஆதிரை அவர்கள் சண்டைக்கு வராங்க. எஃப்ஜே பார்த்து வினோத் என்ன சொல்லியிருக்காருன்னா, எஃப்ஜேக்கு வந்து ஆதிரை ஃப்ரெண்ட் இல்ல, அதனால ஆதிரை அவர் எதுவுமே சொல்ல மாட்டேங்காரு, என்ன மட்டுமே நோண்டிட்டு இருக்காரு, ஃப்ரெண்ட் அப்படிங்கறனால எதுவுமே சொல்லாம விட்டுட்டாருன்னு சொல்லிட்டு எஃப்ஜே பார்த்து நம்ம வினோத் சொல்லியிருக்காப்ல. ஏன்னா எஃப்ஜே தான் அங்க கிளர்க்கா என்னது ஐயா அந்த போஸ்டிங் பேர் என்னையா, இப்ப கூட வீட்டுக்குள்ள கனி சொன்னாங்க, அதுக்குள்ள மறந்துட்டேன். அதான் வெள்ளை கலர் சட்டையை போட்டு கையில ஒரு கம்பு பிடிச்சு நிற்பாங்களா, கம்பல், அதுக்கு பேர் ஏதோ உண்டு கைஸ். எல்லாமே தப்பா சொல்றேன், இது தப்பா பேரக்கூடாது, என்ன மன்னிச்சுக்கோங்க. அதான் அந்த கோர்ட் ரூம்ல ஜட்ஜுக்கு பக்கத்துல இங்க இருப்பாங்கல்ல, என்ன விஷயங்கள் வந்தாலும் அதை எடுத்து கொடுக்கற ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, அந்த நபரா தான் நம்ம எஃப்ஜே அவர்கள் அந்த கோர்ட்ல நிப்பாப்ல. அப்போ அங்க நின்னவர் என்ன பண்ணிருக்காருன்னா, நம்ம வினோத் பேசும்போதெல்லாம் குறுக்க போயிட்டு வினோத் பேசாதீங்க, வினோத் கத்தாதீங்க, வினோத் அமைதியா இருங்கன்னு சொல்லிட்டு ஏதோ சொல்லியிருக்காப்ல. ஆனா அந்த சைடு ஆதிரை கத்தும் போது, ஆதிரை பேசும்போது எதுவும் சொல்ல போல. இதை கவனிச்சு நம்ம வினோத் என்ன பண்ணிட்டாப்லனா, என்னப்பா எஃப்ஜே, ஆதிரை உன்னோட ஃப்ரெண்டுன்னு எதுவுமே சொல்லையா, என்ன மட்டும் எல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்க, அவளை நீ எதுவுமே சொல்லையப்பான்னு சொல்லிட்டு அங்க ஏதோ சொல்லியிருக்காப்ல. அதை பிடிச்சிட்டு வந்து ஆதிரை வந்து, நீங்க எப்படி அப்படி சொல்லலாம், என்ன எதுக்கு நீங்க எஃப்ஜே கூட சேர்த்து வச்சு பேசுனீங்க, உங்களுக்கு என்னங்க பிரச்சனை, எதுக்குங்க என்ன இப்ப எஃப்ஜே கூட சேர்த்து வச்சு பேசுனீங்கன்னு சொல்லிட்டு சண்டைக்கு போறாங்க. அப்ப அந்த இடத்துல வினோத் என்ன சொல்லியிருக்காரு, ஏங்க நான் சேர்த்து வச்சுன்னு அப்படி சொல்ல, எஃப்ஜேக்கு ஆதிரை ஃப்ரெண்ட் இல்ல, ஆதிரைக்கு எஃப்ஜே ஃப்ரெண்ட் இல்ல, அதனால எஃப்ஜே வந்து ஆதிரை எதுவுமே சொல்லவே இல்லை, என்ன மட்டுமே டார்கெட் பண்ணாருன்னு சொன்னேன், வேற எதுவுமே சொல்லல அப்படின்னு. இல்லங்க நீங்க வேற மாதிரி சொன்னீங்க, நீங்க சேர்த்து வச்சு பேசுனீங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ட்ரிகர் பண்ண ட்ரை பண்ணிருக்காங்க. உடனே அந்த இடத்துல வினோத் என்ன பண்ணிட்டாப்ல, சேர்த்து வச்சு பேசணும் அப்படிலாம் பேசலவா அப்படி சொல்லிட்டு கையோட பிடிச்சு கூட்டு போயாச்சு. இப்படி கையோட பிடிச்சு கூட்டு போயிட்டு எஃப்ஜே கிட்ட போய் நிப்பாட்டி, எஃப்ஜே நான் உன்னை பார்த்து என்ன சொன்னேன் அதை சொல்லுன்னு சொல்லிட்டு வினோத் கேட்கிறாப்ல. உடனே எஃப்ஜே என்ன சொல்றாப்ல, எஃப்ஜே ஆதிரை ஃப்ரெண்டு, அதனால தான் ஆதிரை எதுவுமே சொல்லல, என்ன மட்டுமே சொல்லிக்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு சொன்னேன், வேற எதுவும் சொல்லன்னு சொல்லிட்டு அந்த இடத்துல எஃப்ஜே வந்து ஓப்பனா சொல்லிட்டாப்ல. சொன்ன உடனே நம்ம அக்கா என்ன பண்ணேன்னு தெரியாம அந்த விஷயத்தை அப்படியே மாத்துறாங்க. எப்படிங்க நீங்க ஃப்ரெண்டுன்னு சொல்லலாம், எப்படிங்க நீங்க சேர்த்து வச்சு பேசலாம், எதுக்குங்க நீங்க சேர்த்து வச்சு பேசுறீங்க, தேவையில்லாம பேசாதீங்கன்னு சொல்லிட்டு ஆதிரை கத்துறாங்க. அந்த இடத்துல வினோத் ரொம்ப தெளிவா சொல்லிட்டாப்ல, இங்க பாருமா நான் சேர்த்து வச்சு பேசல, மக்களுக்கே தெரியும் நீங்க ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு, முன்னாடி இருந்து ஃப்ரெண்ட்ஸ் தான், இப்பவும் வீட்டுக்குள்ள நல்லா தான் பேசிட்டு இருக்கீங்க, அதுல நான் சொன்னேன் இவங்க 2 பேரும் ஃப்ரெண்டு, அதனால எஃப்ஜே வந்து ஆதிரை எதுவுமே சொல்ல மாட்டேங்காரு, என்ன மட்டுமே சும்மா சொல்லிட்டு இருக்காரு. அங்க ஆதிரையும் கத்தி பேசிட்டு தான் இருந்தாங்க, ஆதிரை குறுக்க பேசிட்டு தான் இருந்தாங்க. ஸோ ஆதிரையை சொல்லாம எஃப்ஜே என்ன மட்டும் சொன்னார்ல, அதனால சொன்னேன்னு சொல்லிட்டு தெளிவா சொல்லிட்டாப்ல. உடனே ஆதிரை ஒரு பல்ட்டி, அப்படி உடனே ஆதிரை ஒரு பல்ட்டி, இல்லைங்க அப்படி நீங்கள் சொல்லக்கூடாதுங்க, நானும் ஒன்றும் ஃப்ரெண்டு கிடையாதுங்க, எனக்கு எஃப்ஜே ஃப்ரெண்டு கிடையாதுங்க, அதனால நீங்கள் இப்படி சேர்த்து வச்சு பேசாதீங்கன்னு சொல்லிட்டு டப்புன்னு ஒரு அந்தர் பல்ட்டி அடிக்காங்க. அந்தர் பல்ட்டி அடிச்சோன்னே வினோத் சிம்பிளாக முடிச்சாப்ல, அப்படியாமா சரி அப்படி வேணா சொல்லு, ஆனால் தப்புன்னு சொல்லாத, நான் தப்பாலாம் பேசல, அவன் உன்னை ஃப்ரெண்டாக பார்த்தான், அதனால தான் உன்னை வந்து அவன் எதுவும் சொல்ல, என்னை வந்து அட்டாக் பண்ணிட்டு இருந்தான், அதனால சொன்னேன், இதில் தப்பு எதுவுமே இல்லை, நான் தப்பு பண்ணேன்னு வந்து நான் சொல்லிட்டு இருக்காதுன்னு சொல்லிட்டு வினோத் அவர்கள் முடிச்சு விட்டாங்க. இங்கே உங்களில் பல பேருக்கு கண்டிப்பாக ஒரு விஷயம் சொல்லணும் போல தோணும், என்னன்னா எஃப்ஜே ஆதிரை பிரிஞ்சு தான் இருக்காங்க ப்ரோ, வினோத் பேசுனது தப்பு தான் ப்ரோன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக யாராவது ஒருத்தராச்சும் சொல்ல வருவீங்க. ஆனால் இங்கே நான் ஒரு விஷயத்த சொல்லிடுறேன், ஆதிரை தான் எஃப்ஜே விட்டு தள்ளியிருக்காங்க, ஆனால் எஃப்ஜே ஆதிரை விட்டு தள்ளி இல்லை. எஃப்ஜே பல இடங்களில் ட்ரை பண்ணுறான் ப்ரோ, ரிட்டன் பல இடங்களில் ரிட்டன் நல்ல பேர் எடுக்கிறதுக்காக ஆதிரை ஏதாவது சொன்னால் குறுக்க போய் ஏதாவது பேசுறது, ஆதிரைக்கு சப்போர்ட்டாக பேசுறது, ஆதிரை அதை பண்ணி, ஆதிரை இதை பண்ணி, ஆதிரை இப்படி பார்த்தியா, ஆதிரை அப்படி பார்த்தியா, ஹான்னு சொல்லிட்டு பல நேரங்களில் எஃப்ஜே ட்ரை பண்ணுறான். ஆனால் ஆதிரை பொறுத்தவரைக்கும் எஃப்ஜே கிட்ட பெருசாக பேச மாட்டேங்காங்க, அவங்க வந்து லைட்டாக பேசுறதோட சரி, என்னன்னா என்ன நல்லா இருக்கேன் அந்த மாதிரி போயிட்டு இருக்காங்க. அந்த வகையில் இன்னைக்கு காலையில் கூட ஒரு சம்பவம் நடந்துச்சு, கனி எஃப்ஜே 2 பேரும் உட்காந்து மாதுளை உரிச்சிட்டு இருந்திருப்பாங்க, மாதுளம்பழத்தை உரிச்சு எடுத்துட்டு இருந்திருப்பாங்க, ஓகேவா. அப்படி உரிச்சு எடுத்துட்டு இருக்கும்போது வினோத் டப்புன்னு வந்து பார்த்துட்டு அவர் கொஞ்சம் அள்ளி போட்டுட்டு, என்னோட மாதுளம்பழமும் இருக்கு, எனக்கு கொஞ்சம் உரிச்சு கொடுங்கன்னு சொல்லிட்டு கனிட்ட சொல்லிட்டு அவருக்கான மாதுளம்பழத்தை எடுக்க போவாப்ல. அப்போ பின்னாடி இருந்து வந்து ஆதிரை வந்து நல்ல வேலை நடக்க, சரி என்ன வினோத்துக்கு மட்டும் செஞ்சு கொடுக்கீங்க,
பண்ணுவீங்க, எனக்கெல்லாம் செஞ்சு கொடுக்க மாட்டீங்களான்னு சொல்லிட்டு ஆதிரை கேட்பாங்க. அப்போ அந்த இடத்துல எஃப்ஜே பதில் சொல்லுவான். பதில் சொல்ல வேண்டியது கனி, ஏன்னா கனி கிட்ட தான் ஆதிரை கேட்பாங்க. ஆனால் யார் பதில் சொல்லுவா தெரியுமா? எஃப்ஜே. எடுத்துட்டு ஆதிரை நான் உரிச்சு தரேன்னு சொல்லிட்டு எஃப்ஜே சொல்லுவாப்புல. ஆனால் அதுக்கு ஆதரை ரிப்ளை கொடுத்துருக்க மாட்டாங்க. அதுக்கு ஆதரை ரிப்ளை கொடுக்காம திருப்பி கனிக்கிட்டே பேசுவாங்க. என்ன கனி எனக்கு உரிச்சு தர மாட்டீங்களான்னு சொல்லிட்டு கனிக்கிட்டே பேசுவாங்க. உடனே அந்த இடத்துல கனி என்ன சொல்லுவாங்கன்னா, ஏய் பக்கத்தில் ஒரு பையன் உனக்கு உரிச்சு தரேன்னு சொல்கிறான், அவனை நீ மதிக்கவே மாட்டேக்க, என்கிட்ட வந்துட்டு இருக்க, அவன்கிட்ட குடடி உனக்கு உரிச்சு தருவான்னு சொல்லிட்டு கனி அப்படி ஒன்று ட்ரை பண்ணுவாங்க. அதில் ஆதரை என்ன பண்ணுவாங்க தெரியுமா? ஏங்க நான் உங்ககிட்ட தான் நான் கேட்குறேன், நீங்கள் தான் உரிச்சிட்டு இருக்கீங்க, நான் உங்ககிட்ட தான் கேட்டேன் உரிச்சு தாங்கன்னு சொல்லிட்டு. உரிச்சு தர முடியும்னா நீங்கள் சொல்லுங்கள், தர முடியாதுன்னா தர முடியாதுன்னு சொல்லுங்கள், என்ன நீங்கள் இப்படி பேசிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டு சும்மா கிண்டலாம், கோவம்லாம் பட்டிருக்க மாட்டாங்க, சும்மா கிண்டலா ஒரு மாதிரி சிரிச்ச மேனிக்கே பேசியிருப்பாங்க. அங்கே எனக்கு ஒரு விஷயம் தெரிஞ்சு போச்சு, ரைட்டு எஃப்ஜே ட்ரை பண்ணுறான், ஆனால் ஆதிரை வந்து தள்ளி தான் போகிறாங்க. அதே தான் இப்போ இந்த கோர்ட் ஹவுஸ்கில் நடந்திருக்கும். அங்கே என்ன நடந்திருக்கும் தெரியுமா? எஃப்ஜே வந்து ரிட்டன் ஆதிரை இம்ப்ரெஸ் பண்ணுறதுக்காக வினோத் குறுக்க பேசும்போது அமைதியாக இருங்க வினோத், அமைதியாக இருங்க வினோத், அமைதியாக இருங்க வினோத்னு சொல்லிட்டு எதாவது பண்ணியிருப்பான். ஆனால் ஆதிரை பேசும்போது ஆதிரை நல்லா பேசுகிறாங்களே, நம்ம ஆளு தான் ஏன்னு சொல்லிட்டு எனக்கு என்னமோ ஆதிரை பேச விட்டு வேடிக்கை பார்த்துருப்பான். ஏன்னா வினோத் சும்மா சண்டை போட மாட்டாப்ல, வினோத் சும்மா போய் கத்த மாட்டாப்ல, ஒன்று அவர் கிறுக்கானா கத்துவாப்ல, இல்லை அங்கே உண்மையாக ஒரு தப்பு நடந்தால் மட்டும் தான் அந்த மனுஷன் பேசுவாப்ல. அப்போ அங்கே ஏதோ ஒன்று நடந்திருக்கு, எஃப்ஜே வந்து ஆதிரைக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஏதோ விஷயத்த பண்ணியிருக்காப்ல, அதை இவர் இப்படி சொல்லியிருக்காப்ல. எஃப்ஜேக்கு ஆதிரை ஃப்ரெண்ட் அப்படிங்கிறனால தட்டி கேட்கலன்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காப்ல. அதை பிடிச்சி வச்சுட்டு இப்போ ஆதிரை சண்டைக்கு வராங்க. இப்போ நான் ஆதிரைட்ட ஒன்று கேட்கணும், என்ன நோக்கத்தோட இந்த வீட்டுக்கு வந்தீங்க? நீங்க கப்புக்காக வரல, இந்த சீசனை வின் பண்றக்கோ, சீசன்ல டாப் 5 வர்றதுக்கோ, இல்ல ஃபேம் எடுக்கிறக்கோ அந்த மாதிரி விஷயத்துக்கு நீங்க வரல. அது எனக்கே ஓப்பனா தெரிஞ்சு போச்சு. ஏன்னா நீங்களே சொல்லிட்டீங்க, நான் கப்புக்காக வரல, பணத்துக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. ஆனா வேற ஏதோ நோக்கம் இருக்க மாதிரி எனக்கு தோணுது. எனக்கு அப்படிதான் ஃபீல் ஆகுது ப்ரோ. யாரோ சொல்லி அனுப்பியிருக்காங்க, வினோத்தை மட்டும் அட்டாக் பண்ணு, வினோத்தை மட்டும் அடிச்சுக்கிட்டே வினோத்தை விட்டுறாதுன்னு சொல்லிட்டு யாரோ சொல்லி அனுப்பியிருக்காங்க. ஏன்னா வீட்டுக்குள்ள கமாருதினை கூட அட்டாக் பண்றாங்க, பார்வை பெருசா அட்டாக் பண்ண மாட்டேங்காங்க ப்ரோ. நல்லா யோசித்து பாருங்க, யாருக்கான கேம் பிளே வெளியே இருந்து கண்டிப்பாக பார்த்துருப்பாங்க. அவங்க எப்படி கேம் போடுறாங்க, எப்படி யாரை பற்றி எப்படிலாம் பின்னாடி பேசுறாங்க, எல்லா விஷயத்தையும் பார்த்துருப்பாங்க. ஆனால் பாருக்கு ஆப்போசிட்ல ஒரு கேம் போடாமல் நம்ம வினோத்துக்கு ஆப்போசிட்ல மட்டும் கேமை போட்டுட்டு இருக்காங்க. வினோத் அப்படி யாருக்கான கேரக்டரே தப்பாக பேசினாரா ப்ரோ? வினோத் அப்படி யாரையாச்சும் கெட்ட வார்த்தை போட்டு ரொம்ப இழிவாக பேசினாரா ப்ரோ? வினோத் எங்கேயாச்சும் தேவையில்லாமல் சண்டையை போட்டு ஒரு மாதிரி கத்திட்டு நடந்தாரு ப்ரோ? அப்பெல்லாம் எதுவுமே பண்ணலையே. அப்போ எதுக்கு இப்போ ஆதிரை வினோத் அட்டாக் பண்ணோம்? ஸோ இங்கே தான் எனக்கு ஒரு டவுட் வருது, யாரோ சொல்லி அனுப்பியிருக்காங்க. மேபி அந்த பிஆர் கும்பலாக இருக்குமோ? ஏன்னா அக்கா வந்து ஒன்று சொல்லிட்டாங்க ப்ரோ, நான் பணத்துக்காக தான் வந்திருக்கேன்னு சொல்லிட்டு. அப்போ அக்காவுக்கு வெளியே பணம் கொடுத்தாலும் கண்டிப்பாக வாங்கியிருப்பாங்க. ஏன்னா இந்த ஷோக்கு வந்ததே பணத்துக்காக தான் அப்படிங்கும்போது வெளியே வந்து எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பணத்தை கொடுத்து அதிரை உள்ளே போயிட்டு அவனை மட்டும் கொஞ்சம் தட்டி விடு, ஏன்னா அவனுக்கு கொஞ்சம் ஓட்டு இருக்கு, அவனை கொஞ்சம் நீ இறக்கி விட்டனா நம்மளால ஈஸியாக வின் பண்ண வச்சிடலான்னு சொல்லிட்டு யாரா சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்கா? யாராச்சும் சொல்லியிருக்க வாய்ப்பு இருக்குல்ல? கொஞ்சம் யோசித்து பாருங்களா. எனக்கு என்னமோ அப்படி இருக்கு ப்ரோ. ஏன்னா எல்லா சீசன்லையும் ஒரு நடக்கிற ஒரு விஷயம் தான், எல்லா சீசன்லையுமே இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும், பல சீசன்ல இதை பார்த்துட்டு தான் இருக்கும். அப்படி இருக்கும்போது எனக்கு தெரிஞ்சு ஆதிரை அந்த மாதிரி ஒரு நோக்கத்தோடு தான் வீட்டுக்கு வந்திருக்காங்கன்னு எனக்கு தோணுது. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்கும் சண்டை போடுறாங்க, சின்ன சின்ன விஷயத்துக்கும் ஆப்போசிட் பண்ணி பேசுறாங்க, சின்ன சின்ன விஷயத்தையுமே ஒரு மாதிரி மக்கள் கிட்ட போய் சேர்க்கணும்னு நினைக்கிறாங்க. நேற்றுக்கான இதில் பாருங்க, கமாருதினும் அரோராவும் சண்டை போடுறாங்க, அதில் வேனுக்குன்னே ஆதிரை உள்ள வராங்க, அதுக்கப்புறம் தான் வினோத் உள்ள வந்திருப்பாரு, அதுக்கப்புறம் வினோத் உள்ள வந்து திருப்பி ஆதிரை வினோத்திட்ட சண்டையை போட்டிருப்பாப்ல. ஆனால் அங்கே வினோத் சுத்தமாக முடிச்சு விட்டாப்ல. இதெல்லாம் யார் உள்ள அனுப்பினது? டம்மிங்க, வேஸ்ட்டுங்க, சும்மா வந்து கத்தி நடக்குன்னு சொல்லிட்டு முடிச்சு விட்டுருப்பாப்ல. ஆனால் ஆதிரை அங்கே ஒன்று பண்ணியிருப்பாங்க, கவனிச்சிருப்பீங்க, மக்கள் கிட்ட ஒரு விஷயத்தை ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. மக்களே பாருங்க, மக்களே இவங்களுக்குலாம் எப்படி ஓட்டு போடுறீங்க, இவங்களுக்குலாம் எதுக்கு ஓட்டு போடுறீங்க, இவங்களாம் அந்த வீட்டுக்கு என்ன பண்ணிட்டாங்க, சும்மா சுத்திட்டு இருக்காங்க, சும்மா சண்டை போடுறாங்க, சும்மா கத்துறாங்க, இவங்களுக்குலாம் ஓட்டு போடாதீங்கன்னு சொல்லிட்டு மக்கள் கிட்ட ஒன்று ரிஜிஸ்டர் பண்ணியிருப்பாங்க. ஸோ அந்த வகையில் எனக்கு தெரிஞ்சு இவங்களுக்கு யாரோ காசு கொடுத்து அனுப்பியிருக்காங்கன்னு தோணுது. என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூ, மேபி தப்பாக கூட இருக்கலாம், என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் சொல்கிறேன், எனக்கு அப்படி தான் தோணுது. ஓகேவா? ஏன்னா இந்த மாதிரி சின்ன விஷயத்துக்கு சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. இப்போ நார்மலாக ஃப்ரெண்ட் அப்படிங்கிறத சொல்லி இது பண்ணதுக்கு சண்டை போட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு சண்டை போடுறாங்கன்னா கண்டிப்பாக அவங்க ஏதோ ஒரு நோக்கத்தோடு வந்திருக்காங்க. எனக்கு அப்படி தோணுது. உங்களுக்கு அப்படி தோணுதுன்னா மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அண்ட் ஆதிரை பற்றி, எஃப்ஜே பற்றி உங்களுக்கான கருத்தனை. எஃப்ஜே வந்து ட்ரை பண்ணுறான், அது எனக்கு ஓப்பனாக தெரியுது, நான் பல இடங்களில் கவனிச்சிட்டேன். அவன் வாண்டடாக போயிட்டு ஆதிரைன்னு பேசிகிட்டு இருக்கேன். ஓகேவா? சரி, எஃப்ஜே விட்டுருங்க. ஆதிரை பற்றி உங்களுக்கான கருத்தனை, ஆதிரை இந்த வீட்டுக்கு வந்து என்ன மாதிரி கேமை போடுறாங்க, இதை பற்றி உங்களுக்கான கருத்தை மறக்காம கமெண்ட்ல போடுங்க. அடுத்த பார்க்கலாம்.